Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ள சுக்கிரன் விடுதி கிராமத்தில் தேவதாஸ் என்பவர் பெட்டிக்கடை நடத்தி வருகிறார். அவரது கடையில் தேவதாஸ் இல்லாத நேரங்களில் அவரது சித்தப்பா கலியபெருமாள் என்பவர் கடை வியாபாரத்தை கவனித்து வந்துள்ளார். கலியபெருமாளுக்கு 78 வயதாகிறது. இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவ்வழியாக ஒரே காரில் சென்ற 3 பேரில் ஒருவர் இறங்கி வந்து தண்ணீர் பாட்டில் கேட்டுள்ளார். கூலிங்கான தண்ணீர் பாட்டிலா அல்லது சாதாரண தண்ணீர் பாட்டிலா என ஒன்றுக்கு பலமுறை முதியவர் கேட்க, ஏதாவது கொடுங்க என தண்ணீர் பாட்டிலை வாங்கி கொண்டுள்ளார். ஆனால் முதியவருக்கு வயது மூப்பு காரணமாக சரியாக காதில் விழாததால் மீண்டும் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் எரிச்சலடைந்த அந்த நபர் முதியவரை தகாத முறையில் பேசியுள்ளார். அப்போது கடைக்கு வந்த தேவதாஸ், என்னப்பா அப்படி பேசுற, வயசுல பெரியவர், காதுல சரியா விழல, ஒண்ணுக்கு 2 முறை சொன்னா என்ன என பேசிக்கொண்டிருந்தார். அப்போது காரில் இருந்த நபர்கள் வாக்குவாதம் நடப்பதை அங்கிருந்து பார்த்தபடி விரைந்து கடையை நோக்கி வந்தனர். இதையடுத்து 2 தரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் முற்றவே தேவதாஸை தாக்கி கடையில் இருந்த கலியபெருமாளை ஆபாசமாக பேசியதோடு கடையில் உள்ள பொருட்களையும் அடித்து உடைத்து சூறையாடி சென்றனர். இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பெட்டிக்கடையை 3 பேர் சூறையாடியதோடு கடையின் உரிமையாளரை தாக்கிய போது பதிவான CCTV காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை கிளப்பியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து விசாரணை செய்த கரம்பக்குடி போலீசார் பெட்டிக்கடையில் ரகளையில் ஈடுபட்ட OPS அணி பிரமுகர், கரம்பக்குடி நரங்கியப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த பரமேஸ்வரன், கரம்பக்குடி வடக்கு புது தெருவைச் சேர்ந்த சலீம், கரம்பக்குடி நரங்கியப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த மதி என 3 பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கட்சி பிரமுகர்கள் என்றால் ஆபாசமாக பேசுவதற்கும் மக்களை தாக்குவதற்கும் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளதா என அந்த பகுதி மக்கள் கடுமையாக கேள்வி எழுப்பி வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.